இந்த மாதிரி டீமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரியாணி சமைச்சு சாப்பிடுற சந்தோஷம் இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராது. லாஸ்டா கொரோனா லாக்டவுன்ல சமைச்சு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் பிளான் போட்டா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒன்னா சேர்ந்து பிரியாணி சமைச்சு சாப்பிட போறோம். அட பாவியில கடையில எவ்வளவு டேஸ்டான பிரியாணி எல்லாம் இருக்கு. ஒரு பிரியாணி 100 ரூபா தாண்டா, அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எங்களோட சந்தோஷம் அந்த பிரியாணில இல்லைங்க. இந்த மாதிரி டீமா பிரியாணி சமைக்கும் போது ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சந்த மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டு ஏதாவது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணிக்குள்ள ஏதாவது தூக்கி போட்டு ஒரு பிரியாணிக்கு 10 மாஸ்டர் சொல்லிட்டு அண்டாவே சுத்தி நிப்பான்ல. இதெல்லாம் தாண்டி பக்காவான பிரியாணியை ரெடி பண்ணி கொண்டு வந்து டீமா ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் தான் பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும் போது கூட சும்மா கிடையாது, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வீட்டுல அரை மணி நேரத்துல சாப்பிட வேண்டிய சாப்பாடை இங்க உட்காந்து 1 மணி நேரமா சாப்பிடுவோம். இதோட முடிஞ்சாங்க கேட்டீங்கன்னா இல்ல இனிதான் வேலையா இருக்கு. வீட்டுல சாப்பிட்ட தட்டை கூட கழுவி இருக்க முடியாது, இங்க பாத்திரத்தை கடந்து கருகருன்னு தேய்க்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் சமைச்சு சாப்பிடறதுனாலதான் பசங்க எல்லாம் பாத்திரம் கழுவியே பழகிறது. இருக்கிற அண்டா கொண்டெல்லாம் தூக்கி போட்டு மேலாம் தண்ணி ஊத்தி விட்டு பாத்திரம் கழுவதே ஒரு ஜாலியா இருக்கும்.